ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹைசன்ஸுடைய தேர்ட் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து முழுக்க டாட்டுக்கான எபிசோட். இதில் வந்து அவங்க எப்படி ட்ராஸ்டல் யூஸ் பண்ணி ஐநோ வெளுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். ஸோ என்னன்னா அதாவது லீக்கோ வந்து டாட்டை பார்த்து கேட்குறாங்க, ஏன்னா குருமினஸ் வந்து ஒரு புது வீடியோ போட்டிருக்காங்க. குருமினஸ்ங்கிறது டாட்டுடைய யூடியூப் சேனல். இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஷிப்பில் இருக்கும்போதே நிறைய வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது ஹோக்கோ சிட்டிக்கு தான் போவாங்க. ஸோ அவங்க தான் நம்மளுடைய டாட்டுக்கான ட்ரஸ்டியல் பேட்டில் நடக்கிறதா இருக்கும். ஐநோங்கிறது இவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, டாட்டோடைய ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அப்போது அந்த சிட்டிக்குள்ளே போகும்போது அந்த சிட்டி வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறது, கிராமத்தில் உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரியான சிட்டியெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து வியந்து பார்க்குறாங்க. ஸோ ஐநோ கிட்டே போகும்போது நம்முடைய ஃப்ரெடியும் இருக்கார். ஃப்ரெடி எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஷிப்பு வந்து பக்கத்தில் தான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து டாட் வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இவங்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக வந்துடுவாங்க. ஸோ ஐநோ வந்து நிறைய கேக்லாம் கொடுத்து நம்மளுடைய விருந்தாளியை விருந்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டாட்டுக்கும் ராய்க்கும் வந்து நம்மளுடைய ஐநோ வந்து பேட்டில் நடத்துவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிவி சேனல் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நிறைய ஃபன் யூடியூப்லேயும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம டாட் மாதிரினே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ராய்க்கும் டாட்டுக்கும் ஒரு பேட்டில் நடக்கும். நான் வந்து டாட் ஜெயிப்பாங்க தான், இந்த இடத்துல டாட் ஜெயிச்சிருக்கணும். பட் நிறைய கேமராஸ்லாம் இருக்கும்போது அவங்க கேமரா முன்னாடி பேசுறதுக்கு பதட்டமாக இருக்கும். ஸோ குவாக்ஸி ரொம்ப அடி வாங்கிடும் அவங்களுடைய போக்கிமான். இது வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல் புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு முகம், வெளியே ஒரு முகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஷிப்புக்கு திரும்பவும் போகும்போது அந்த குருமினஸோடைய ஷூட்டை பார்க்குறாங்க. ஸோ ஐநா வந்து ஏற்கனவே குருமினஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் எபிசோட் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க டக்குன்னு ஷிப்புக்கு போய் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டுருவாங்க. ராயும் லீக்கோவும் பார்த்துருவாங்க. என்னதான் இருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது கூடிய விரைவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஆர்வமாக பார்த்துருப்போம். பட் இவங்க வந்து நிறைய இடத்துக்குலாம் போய் நம்மளுடைய குருமினஸாக நிறைய இடத்துக்கு போவாங்க. நம்ம குவாக்ஸிக்கு அது பிடிக்காது. ஏன்னா இவங்க வந்து டாட்டா இப்போதைக்கு ஜிம் பேட்டில் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அந்த வர்ற இடத்துல இவங்க இப்படி பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்கிற அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லும். ஸோ அந்த குருமினஸுடைய அந்த சட்டையை, அந்த யூடியூப் சட்டையை வந்து எடுத்து வச்சுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, இப்போ வந்து நம்ம பேட்டில் பண்ண வந்திருக்கோம், நீ அதில் கன்சன்ட்ரேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே வாரம் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வந்து அந்த சட்டையை வந்து எடுத்துகிட்டு போயிடும். அதை ஏன் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா, அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த போக்கிமான் அப்படி. ஸோ அப்போது ஃபன்னுக்காக இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த குவாக்ஸி போக்கிமான் வந்து அந்த போக்கிமான் வந்து அட்டாக் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாட்டர் கன் தான் யூஸ் பண்ணும் அது மேலே. பட் அது வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதோடைய ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார் மாதிரி, அந்த டயர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வாட்டர் கன் போகும்போது அதுலேருந்து டக்குன்னு நவுண்டுரும். ஸோ இது வந்து நிறைய கிக் டவுன், அது மேலே கிக் பண்ணி ஸோ அது ஒரு இடத்துல நிற்க வச்சதுக்கப்புறம் அந்த வாட்டர் கன்னை யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா குவாக்ஸி ஜெயிச்சிடும். லாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 போக்கிமானும் ஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து அதை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஐநோ வந்து மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டாட்டுங்கிற ஒரு பொண்ணு வந்து என் கூட ட்ரஸ்டில் டிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக மக்கள் நீங்கள் காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க டிவியில் போட, அது வரைக்கும் நம்ம ஐநோ வந்து டாட்டை பார்த்து மேடம் குருமினஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட யூடியூப் பேரை வச்சு தான் அவங்கள வந்து அடையாளப்படுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேடம் டாட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து வீடியோவில் என்னால் சரியாக கன்வே பண்ண முடியல. பட் நீங்கள் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களால கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு குருமினஸையும் தாண்டி அவங்க வந்து ஒரு டாட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, டாட் எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியாக சொல்லி இந்த எபிசோட் முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க.